காந்திய பொருளாதாரத்தை வலியுறுத்தி சொன்னவர் யாருன்னா ஜே.சி. குமரப்பா. அதாவது காந்தியும் பார்த்தீங்கன்னா கிராமம் தான் முதுகெலும்புன்னு சொல்லுவார். அந்த மாதிரி கிராம தொழில் வளர்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய காந்திய பொருளாதாரத்தை சொன்னவர் ஜே.சி. குமரப்பா. இவர் ஜோசப் செல்லதுரை குமரப்பான்னு சொல்லுவாங்க. இந்த குமரப்பா தஞ்சாவூரில் தான் 1892ஆம் ஆண்டு ஜனவரி 4 பிறந்தார். இப்போ கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி என்று இவர் அழைக்கப்படுறாரு. ஜே.சி. குமரப்பா தான் அனைத்து இந்திய கிராம தொழிற்கழகத்தை தோற்றுவிச்சிருக்கிறாரு. இது எந்த ஆண்டு அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தார்னா 1935ஆம் ஆண்டு தோற்றுவிச்சிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து கலந்துக்கிட்டவர். அப்போ தான் சிறையில் அதாவது ஒரு ஆண்டுக்கு மேலே சிறையில் இருந்தார்னு சொல்லப்படுது. அந்த சிறையில் இருந்த பொழுது தான் நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி 1945 ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அடுத்ததான் கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் சொல்லிட்டு 1945 ரெண்டாவது இன்னொரு புத்தகமும் எழுதியிருக்கிறாரு. இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் எழுதினது எப்போ அப்படின்னா 1930 40 தான் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த ஜே.சி. குமரப்பாவை ராமச்சந்திர குஹா என்னன்னு சொல்கிறாருன்னா பச்சை காந்தி என்று ராமச்சந்திர குஹா தான் ஜே.சி. குமரப்பாவை சொல்கிறாரு. பச்சை காந்தி என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு சிறந்த காரணம் இருக்குது. என்னென்னா இந்தியாவினுடைய சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதுனால்தான் அவர் ஜே.சி. குமரப்பா வந்து பச்சை காந்தி என்று அழைக்கப்படுறாருன்னு சொல்கிறாங்க. இவர் சில நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணமும் செஞ்சுருக்கிறாரு. சீனா, கிழக்கு ஐரோப்பியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் இவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. அங்கே இருந்த அந்த கிராம வளர்ச்சி திட்டங்களை வந்து பார்வையிட்டிருக்கிறாரு. நம்ம நாட்டுக்கும் அமல்படுத்தினார் ஜே.சி. குமரப்பாங்கிற பச்சை காந்தி.